அனைவருக்கும் வணக்கம். நான் ரஞ்சன், ஜெர்மனியிலேருந்து. நீங்கள் பார்க்குறது ஒரு வாஷிங் மிஷின் மேலே ஜெர்மனிய மார்க் இது 1955ஆம் ஆண்டு உருவாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த கம்பெனி உருவாக்கம் அடைந்த காலங்கள் 1899ஆம் ஆண்டு 1899ஆம் ஆண்டு உருவாக்கம் அடைந்திருக்கின்றது. அதோடு அவர்களுடைய பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது 1900ஆம் ஆண்டு. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஆண்டுகள் இருந்து இந்த வாஷிங் மிஷினை இவர்கள் வாஷிங் மிஷின் சம்பந்தப்பட்ட கன விடயங்களை இவர்கள் இந்த கம்பெனி உருவாக்கம் செய்திருக்கின்றார்கள். இந்த கம்பெனி கூட்டஸ்லோ, ஜெர்மனியில் இருக்கிற இடத்துல கூட்டஸ்லோ என்ற இடத்துல இந்த கம்பெனி இருக்கின்றது. பிலவிலுக்கு பக்கத்தில் இருக்கின்ற இடத்தில் இருக்கின்றது. பாருங்கள், இந்த மெஷின் உருவாக்கம் செய்திருக்கின்றார்கள். 1916ஆம் ஆண்டு ஒரு வாஷிங் மிஷின் இந்த கரண்டி காலம் 10 வருட காலங்கள். அந்த 10 வருட காலத்தில் அந்த மெஷின் என்ன பிழை வந்தாலும் அவர்கள் திருத்தி கொடுப்பார்கள். அவ்வளோ காலங்கள் இந்த பொதுவாகவே அந்த காலத்தில் இந்த மெஷின்கள் காலங்கள் கூட பாவிக்கக்கூடிய மெஷின்களாக தான் இருந்திருக்கின்றது. பாருங்கள் எப்படி உருவாக்கம் செய்திருக்கின்றது. இதனுடைய மோட்டர், இதனுடைய கெட்ரீவி என்று அழைக்கப்படும். அதை கூட நான் பார்த்துருக்கேன். ஒரு மோட்டார் சைக்கிள் என்ன மாதிரி அதை பொருத்தப்பட்டிருக்கின்றதோ அந்த வடிவமைப்பில் தான் இந்த உள்ளே அந்த கெட்ரீவை அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மாக்குகள் மேலேன்னு சொல்லி அந்த நேரத்தில் 1955ஆம் ஆண்டு இதனுடைய விலை 300லேருந்து 500 டே மார்க் வரைக்கும் இந்த மெஷின்கள், இந்த தரங்கள் பிரிக்கப்பட்டு விற்கப்பட்டிருக்கின்றது. இது தரங்குண்ட மெஷின் உண்டு. 500 டே மார்க்குக்கு இது அந்த நேரம் வித்திருப்பார்கள். அந்த நேரத்தில் ஒரு ஆளுடைய அடிப்படை சம்பளம் 750 டே மார்க். ஒரு மணத்தி 77 சென்ட் தான் அவர்கள் சம்பளமாக எடுத்திருக்கின்றார்கள். யோசிப்பார்கள், இந்த வாஷிங் மிஷின் வேண்டுவதென்று சொன்னாலே அவர்களுக்கு அரை மாதத்துக்கு மேலே இந்த உழைக்க வேண்டிய காலங்கள் இருந்திருக்கின்றது. அந்த காலங்களில் இப்போது நாங்கள் வேலை செய்கிறேன்டா ஒரு நாள் 2 நாளில் வேலை செய்கிற சம்பளத்தோடைய ஒரு வாஷிங் மிஷினை வேண்டலாம் என்ன. அப்போ அந்த காலங்களில் எப்படி உழைத்திருக்கிறார்கள், எப்படி கஷ்டப்பட்டு வேண்டியிருக்கிறார்கள் யோசிக்க வேண்டியது. இந்த மெஷினை நான் இப்போது எடுத்து வந்திருக்கின்றேன். இயக்குவதற்கல்ல, ஆனால் இது இப்போ தற்போது இயங்காது. இதை வேறு விடயம் செய்ய போகிறேன். அதை செய்ய அப்புறம் அதை உங்களுக்கு தெரிவிக்க காட்டுகின்றேன், எப்படி என்ன செய்ய போகின்றேன் என்று சொல்லி எல்லாம் சில்வரில் செய்யப்பட்டிருக்கின்றது. இப்போ வர்ற வாஷிங் மிஷினில் கல்லுகள், சீமந்த கற்கள் வெயிட்டுக்காக உள்ளே வைத்திருப்பார்கள். அப்போது அந்த காலங்களில் இரும்புகளை வெயிட்டாக, இரும்பு, அந்த மோட்டர் அப்படியான சம்மந்தப்பட்ட வெயிட்டுகள் இதனோட சம்மந்தப்பட்டிருக்கிறால இந்த சீமந்த கல்லுகள் இந்த வாஷிங் மிஷினுக்கு இல்லை. இப்போது இந்த வர்ற வாஷிங் மிஷின்களுக்கு உள்ளுக்குள் கலாட்டி பார்த்தா தெரியும் உங்களுக்கு, அதுக்குள்ள சீமந்த கற்களால் அந்த வெயிட்டுகளை பொருத்தப்பட்டிருக்கு. இப்படியான வாஷிங் மிஷினை பாருங்கள். இந்த வாஷிங் மிஷின் அப்படி இருக்காது. இதோட இந்த பதிவை முடிச்சுக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ரஞ்சன்.